ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் மீசை எப்போதும் துரு என்று வருகிறது. அதனால் தான் அது துரு பிடிப்பதில்லை. அதுபோலத்தான் என் ஆசையும் துரு பிடிப்பதில்லை. ஆனால் என் ஆசை அப்படி ஒன்றும் நீங்கள் நினைப்பது போல் பேராசை இல்லை. பேராசை பெருநஷ்டம் என்று பெருநாட்டில் சொல்லுவதை பார்த்திருக்கிறேன். அதனால் நான் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படு என்று சொல்லுவதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆசை என்பதில் எதை எடுப்பது, எதை டஸ்ட்பினில் போடுவது என்ற குழப்பத்தில் தெளிபவன்தான் மனிதனாக மாற முடியும். அதில் ஒருவனாக இந்த இடிதாங்கி இருப்பதால் தான் இன்று ஆசையை தொடவும் இல்லாமல் விடவும் இல்லாமல் பாதியில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஆசை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை தொட முடியாது. தொட்டுக்கொள்ள சட்னி இருந்தால்தான் இட்லி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது சிற்றுண்டி சித்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தத்துவம் என்பதில் பித்து அதிகமானால் தத்துவமே குழப்பத்தில் ஆழ்ந்து மாறி மாறி பிதற்றும். ஆக குழப்பம் என்பது தத்துவத்தின் தத்துப்பில்லை என்பதை நான் அறிவேன். அதனால் தான் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் ஆசைப்படாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன். ஆசையை அடைய நரபலி கூட கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்காக நாளும் தெரிந்த இடிதாங்கி நரபலி கொடுப்பதற்கேற்ற நயமான ஆள் என்று எதிர்க்கட்சிகள் உசுப்பி விடுவதையும் நான் எச்சரித்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக ஆசையை அடைய முடியாவிட்டால் என்ன செய்வது? இந்த கேள்வி உங்களுக்குள் எழுவது இயற்கை. கேள்வி எழுந்தால்தான் பதில் சொல்ல முடியாமல் பேந்த பேந்த முழிக்க முடியும். பேந்த பேந்த முழித்தால்தான் உளறல்கள் உருவாகும். உளறல்கள் உரத்த குரலில் வந்தால்தான் அது தத்துவமாக உருமாறி அவை அன்றைய மாலை பத்திரிகைகள் பக்கங்களை நிரப்பும் என்பதை என் மூளை அறியும். மல்லுக்கு நிற்கும் மழுங்கிய வாளே என்று இடிதாங்கியை பார்த்து எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் என் அடிப்பொடிகளின் சிந்தனை எப்படி சிறகடித்து பறக்கிறது என்று பாருங்கள். மூளை மழுங்க மழுங்க ஆசை ஆர்ப்பரித்து வரும். ஆசை ஆர்ப்பரித்தால் அணிக்கு ஆள் சேர்ப்பு தானாய் நடக்கும். என்னுடைய அணியில் ஆட்கள் அதிகமாக சேர வேண்டும் என்றால் ஒரு சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். அந்த வகையிலே நரபலிக்கு என் அல்லக்கை தயாராக இருப்பான் என்ற உண்மையை கூறி எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி.